பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாமா? லூக்கா 24 அதிகாரத்தின் 35 வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையை எப்பொழுது நடக்கிறது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்கள் கேட்டு, சில பேர் அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா, அவருடைய சரீரத்தை காணலன்னு சொல்லிட்டு பாதி பேர் பயந்துட்டு இருக்காங்க, பாதி பேர் கலக்கம் அடைந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆண்டவருடைய சரீரத்தை காணலன்னா தன்னை எங்க பிடிச்சிட்டு போயிட போறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலையும் இருப்பாங்க. ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் எல்லாருமே அதற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்றால், எம்மாவு சீஷர்கள் கர்த்தரை பார்த்ததையும் அவர்களோடு அவர் அப்பம் விட்டதையும் அவர்களிடத்துல வந்து சொல்லுகிறார்கள். இப்பொழுது சீஷர்கள் நடுவிலே ஒரே குழப்பம், பயம், திகில், கலக்கம் எல்லாமே நிறைந்த ஒரு நேரம் அது. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் நடுவிலே நின்று அவர்களை பார்த்து ஒரே வத, நீங்க பயப்படாதீங்க சொல்லல, உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, எந்த பயத்தோட, எந்த திகிலோட, எந்த நடுக்கத்தோட என்னுடைய காரியம் என்னமாய் முடியுமோ என்று எந்த எதிர்பார்ப்போட நீங்க சோர்ந்து போய் அந்த பூட்டிய அறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா யோசித்து படுக்கையில படுத்து அழுது கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்தீங்களோ எனக்கு தெரியாது, அந்த காரியத்திலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க. திகலா இருக்கீங்களா? கலக்கமா இருக்கீங்களா? இது என்னமாய் முடியும்? என் மகளுடைய காரியம், என் மகனுடைய காரியம் என்னமாய் முடியும் சொல்லிட்டு எந்த கலக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பிரத்யட்சமாய் சொல்லுகிறார், ஷாலோம், பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வீண் காரியங்களை உங்களால எந்த காரியத்தை செய்ய முடியாது, ஆனா உருவாக்கினவர்னால காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து நேரடியா சொல்லுகிறார், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய மனதிலே வைத்து கர்த்தரிடமாய் செலுத்துங்கள். கர்த்தரையே நம்பி இருக்கும்போது கர்த்தருடைய சமாதானம் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், சீஷர் அன்றைக்கு பயந்திருந்த சீஷர்களை பார்த்து உரைத்த தேவன் இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து, பிள்ளைகளுடைய எதிர்காலம், காலேஜா, ஸ்கூலா, ஃபீஸா, இப்படி கல்யாணமா, இப்படி என்னென்ன காரியங்களை நினைச்சு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் சொல்கிறார், ஷாலோம், அந்த காரியத்திலே சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறபடியால் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீங்கள் தந்திரே மக்கள் நன்றி. பூட்டிய அறையிலே நின்று ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே அந்த சீஷர்கள் நடுவில் நின்று சமாதானம் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்திலையும் ஆண்டவரே எங்களை கேட்கறது கூட ஆள் இல்லாம நாங்க தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க, முகமுகமாய் சொல்றீங்க, ஷாலோம் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சமாதானத்தை நீர் எங்களுடைய இருதயத்தில் நீங்க வைக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எந்த பயம், எந்த திகில் எங்களை நடுங்க வைத்ததோ அதிலே சமாதானத்தை நீர்க்க உரைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.